ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரன் டு ரைட். நான் வெங்கடேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சகிரி சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நிறைய சொல்கிறேன். இந்த காஞ்சனகிரி மலையில் என்னென்ன சிறப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சுயம்பா தோன்றின லிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1008 லிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நான் நிறைய கேள்விப்படுது. எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம நேரில் போய் பார்த்து அதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலோட சிறப்பை பார்த்தீங்கன்னா, அந்த 1008 லிங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒளி பாறை, அதாவது சின்னதாக கல் போட்டால் கூட அந்த மணி மாரி சவுண்டு கேட்குமா ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டிப்பாக போய் இப்போ பார்க்கலாம். அந்த ஷார்ட்டான மாலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயப்பன் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கோயிலை பற்றி நம்ம கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லிங்கம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலையை பற்றி சிறப்பு பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம ராவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டை, அதாவது காஞ்சகிரி ஈஸ்வரர் மேலே தான் இருக்கார். இப்போ அங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே அதுதான். சரியான அழகான ஊர் ஃப்ரெண்ட்ஸ். இது செம்மையாக இருக்குது பார்க்கவே. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயனார் சிலை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாங்கில் தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க. அமைதியான இடம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது மேலே தெரியுதுங்களா? அங்கே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே போனோம். ஓகே, சரி அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கரெக்டாக இங்கே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா காஞ்சகிரி மலை, சிவன் மலை ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. இந்த காஞ்சனகிரி மலைக்கு இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த வழியாக தான் போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கரெக்டாக காஞ்சகிரி மலை கிட்டே வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம வண்டிக்கு டோக்கன் மாரி போடுவாங்க, போட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா மேலே கோவில் நிர்வாகம். ஓகே, நீங்கள் பௌர்ணமி அந்த டைமில் வந்தீங்கன்னா இங்கே நம்ம விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டைமிங் பார்த்துட்டிங்களா? இதுதான் டைமிங் மெயினாக. கோவில் நடை திறப்பு வந்து காலைல 7:30 மணிக்கு. அப்புறம் கோவில் நடை சாத்தும் மாலை வந்து 5:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இது, அதனால தான். இங்கே பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ். ஓகே, நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே மலை மேலே ஏறுற மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம போகலாம். ஐயோ, குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக, எத்தனை குட்டி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. ரோடு சரியான ஃபாரஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும். இப்போ லைட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியாக இருக்குங்க. ஆனால் டீப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் குளிர் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரோடு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். மலை மேலே அழகாக ரோடு போட்டிருக்காங்க. நடக்கிற மாதிரிலாம் இருக்காது. கோயில் கிட்ட வரையும் அந்த ரோடு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. இந்த பௌர்ணமி டைமில் வந்தீங்கன்னா இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்கும்.
சரியான ஹீல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம கொல்லி ஹில்ஸ் போவோம் பார்த்தீங்களா, அந்த ஏர்பின் பெண்டு மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது யாரோ கீழே பார்த்துட்டு ஐயோ மலை மேலே நடக்கணுமே நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வரையும் ரோடு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் உள்ளார ஹீல்ஸ் பயங்கரமாக இருந்தது. இங்கேருந்து பாருங்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா டோக்கன் மாரி வாங்குறாங்க. பட்டு ஆனால் மற்றபடிலாம் இடம் சுத்தமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பௌர்ணமி டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குமா. நம்ம டைமிங் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இந்த நேற்று, அதாவது 2 நாள் முன்ன தான் பௌர்ணமி முடிஞ்சது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஏதோ நெருப்பு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, இதெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஆனால் மேலே விட பார்த்தீங்கன்னா கீழே சில்லுச்சாக அந்தளவுக்கு இருந்தது. மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் தொலைவு போக வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு கோயில் வந்து விநாயகர் கோயில் நினைக்கிறேன், அப்புறம் முருகர் கோயில் வரும், அப்புறம் தான் நம்ம சிவன் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்ப்போம் கோயில் ஓப்பனில் இருக்கானேன்னு பார்ப்போம். சரியான லொக்கேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பேக்கில் பாருங்கள், ஃபுல்லாக இது அது வரையும் போகணும்னு நினைக்கிறேன், நார்த் வரையும் போகணும்னு நினைக்கிறேன். மற்றபடிலாம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆனால் கொல்லி ஹில்ஸ் அந்த ஏர்பின் பெண்டு மாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க. மற்றபடிலாம் பார்ப்போம், மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நானே ஃபஸ்ட் டைம் சிவன் கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். இடம்லாம் சரியாக இருக்குங்க. ஆனால் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும். பாருங்கள், சரியான வியூ பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்க்க கோயில் இன்னும் கொஞ்சம் தொலைவு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கோயில் பார்த்துக்கலாம். பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன் கையிலே ஸ்டிக்கை வச்சுட்டு ரிஸ்க்கு தான் நம்ம எடுக்கிறது. பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம எடுக்காததா வீடியோலாம். ஐயோ சரியான வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல இது மாதிரி ஒரு இடமானு நம்மளுக்கு தோணுது. இந்த ஐடிக்கா பார்த்தீங்கன்னா காது அப்படியே ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் மழை டைம்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பச்சை பச்சைன்னு வேற லெவலில் இருக்கும். நான் கோயில் உள்ள வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆதி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ காஞ்சேஸ்வரர் திருக்கோயில். இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 1008 ஆதி சுயம்பு லிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வா, இருங்க உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன். ஓம் நம சிவாய. 1008 லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சுயம்பு லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். தான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ லிங்கத்தை ஒரே இடத்துல பார்க்குறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் தெரியுதுங்களா? சிவன் பாருங்கள் தன்னால் ஒரே இது வேணாரு. அங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. நான் பருவதமலை எல்லா கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ லிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுயம்புலிங்கன்னுவாங்க. அதாவது அவராக அந்த இடத்துல வந்து அமர்ந்த மாரி ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தன்னால் உருவானது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஒரு லிங்கமாக ஒரு விஷயத்த சொல்லும். இவ்வளோ லிங்கம் ஒரே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். நான் கோயிலுக்கு தான் கட்டிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? எல்லாம் சேர்த்து தான் 1008 லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஓம் நம சிவாய. ஒரே இடத்துல இவ்வளோ சிவனை சுற்றி ஒரே மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. இங்கே பார்த்தீங்களா? இப்போ தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுமாரி தான் ஒரு இது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா? வாவ். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. நமசிவாய. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஒரு இடத்துல எவ்வளோ லிங்கம் சுயம்பா இருக்கார் பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 108 லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. ஐயோ வேறு லெவலில் இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாமியை பார்த்துட்டோம், கீழே போகலாம் வாங்க. முருகர் கோயில் இருக்காங்க. முருகர் சாமியை பார்த்துட்டு விநாயகரை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் டைமில் இதெல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும். இப்போ லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரே இவர் மலேசியாவில் உத்தியோகம் பண்ணவர். இங்கே வந்து திருப்பணி செஞ்சுட்டு அவர் வந்து அவர் பாதத்தில் அழைத்துமானார். பாட்டி ராளாப்பட்ட அவர் கூட சிஷியனாக இருந்து ஒத்து வயசு இதெல்லாம் செஞ்சு இங்கே கஞ்சனன்றவன் தவம் பண்ண இடம். அரக்கனை சம்பாரம் பண்ணி திருவள்ளம் போய் பாருங்கள். திருவள்ளத்துக்கு இருக்கும் தொடர் கொண்டு சம்பாரம் பண்ணி அவன் இருந்த பக்தியாக இதெல்லாம் லிங்கமாயிட்டாருன்னு சொல்கிறாரு பழமொழியில். அங்கே இருக்குது தலையில் இந்த மலையுடைய இது அங்கே இருக்குது. ஐயா வந்து இதில் எடுத்து ஓலை சுடியில் பார்த்து காஞ்சனி அதுக்கு மேலே செட்டி மலை கெனி மலை தான் சொல்லுவோம். ஐயா வந்து ஓலை சுடியில் பார்த்துட்டு காஞ்சனகிரின்னு பேர் வச்சார். ஓ காஞ்சனகிரியாமா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவள்ளத்து சாமி 10 நாள் இந்த மண்டபடி இருந்து திதி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த அரக்கனை. எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னான் பாரு. அதுக்கு நானே வந்து கொடுக்குறேன்னு 10 நாள் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. போன புதன்கிழமை அது மின் புதன்கிழமை கொடுத்துட்டு போயிட்டாரு திதி. அது போன சனிக்கிழமை கொடுத்துட்டு போயிட்டார் அவர் இல்லத்துக்கு. அதுதான் காஞ்சனகிரின்னு பேர். மார்பை வெந்து மாவேரி, சிறுசு வெந்து சீராஜபுரம், தென்கை வெந்து ரங்காலு, வடகை வெந்து மரகாலு பேர் வச்சு இந்த திருப்பணி நடக்கு அடியாருங்கத்தை செய்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் பார்த்தீங்கன்னா 1008 லிங்கம் நம்ம சுயம்பா அவரே வந்ததுன்னு சுயம்பு லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன். ஓம் நம சிவாய. ஐயோ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரே இடத்துல இவ்வளோ சிவன் நீங்கள் பார்க்க ஐயோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகமா? ஃபுல்லாகவே லிங்கம் தானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மலையில் பார்க்குறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மலையில் பார்த்தீங்கன்னா சுயம்பா அவ்வளோ லிங்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமே இந்த கோயிலோட சிறப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 7 கன்னிமார்கள் இருக்கிற கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்த கன்னிகள் 7 கன்னிமார்கள் இருக்க கோயில் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளே பொறுமையாக போகலாம்.
அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்கவே சூப்பராக இருக்குது. கோயிலில் நல்லா சுத்தமாக எல்லாமே நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபுல்லாக குரங்கு இருக்குங்க. அதனால தான் ஃபுல்லாக கேட் மாரி போட்டிருக்காங்க. நிகழ் திருக்கோவில் பாருங்களேன், எல்லாமே சுயம்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டுட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நிறைய பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சநேயர் சொர்ண ஆஞ்சநேயா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், சூப்பராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மங்கலம் பண்ணிகிட்ருக்கு. ஒரு அண்ணன் வண்டியில் பேக் உள்ள தலையை ஓட்டிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சேட்டை பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், தேடிட்டுருக்கு. அதுக்கு சாப்பிட்ற ஃபுட்டு எதாக இருந்தாலும் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக இருக்குல்ல. பார்த்துட்ருக்கு. பாருங்கள், தேடிட்டுருக்கு பாருங்களேன். ஐயோ, அவர் எதுவுமே உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை, அதனால் பார்க்குறோம். சரி, ஓகே, பாவம் ஃப்ரெண்ட்ஸ். முருகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்தாலும் இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், முருகர் அருள்மிகு வள்ளி தேவயானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் க்ளோஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா, என்ன அம்மலாம் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு. என் கையில் என்ன தேடிட்டுருக்காரு அவர். இதுதாங்க ஸ்டண்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. பாருங்க, என்ன நான் பண்ணிகிட்ருக்கு எக்ஸசைஸ். எதுனா பலன்னு சொல்லுவாங்க தெரியல. சூப்பராக இருக்குங்க ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது காலையில் சீக்கிரமாக கிளம்பி வந்தாலும் இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், முருகர் அருள்மிகு வள்ளி தேவயானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் க்ளோஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா, என்ன அம்மலாம் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு. என் கையில் என்ன தேடிட்டுருக்காரு அவர். இதுதாங்க ஸ்டண்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. பாருங்க, என்ன நான் பண்ணிகிட்ருக்கு எக்ஸசைஸ். எதுனா பலன்னு சொல்லுவாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐயப்ப கோயிலுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷார்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்திருக்கோம். அங்கே கோயில் இருக்குது, அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் பியூட்டிஃபுல். அங்கே பாருங்கள், ஃபேமிலியோட எல்லாம் வந்திருக்காங்க. ஓ, சரியா இருங்க. ஷோ நம்பி கழட்டி விட்டுலாம். கோயில் பார்த்தீங்களா, அங்கே முருகர் கோயில் இருக்குது. அங்கே நம்ம ஆஞ்சநேயர் சாமியை பார்த்தோம். இங்கே பாருங்கள், சரியான கோயில் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பாருங்கள், முருகர் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஐயப்பன் கோயில். நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அப்படியே மேலே போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே. பார்த்தீங்களா? ஐயப்பர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஓம் சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சுற்றி மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக ஐயப்ப கோயில் கிட்ட இருக்கோம். இங்கேருந்து இந்த இன்னும் கொஞ்சம் தொலைவு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பாறையில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, ஒளிப்பாறைன்னுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம கண்டிப்பாக அதை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வியூ செம்ம அழகாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. இருங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாகவே பாருங்கள், பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்னும் கொஞ்சம் அந்த மலை மேலே ஏறணும். அங்கே போனீங்கன்னா அந்த பெரிய கல் மாரி இருக்கும், அதை தட்டினா சவுண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. நம்ம பார்த்தீங்களா மலை சுற்றி மலை அப்படியே ஒரு ஃபுல்லாக கனெக்ட் ஆகணுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஜோதிலிங்கம், ஜோதிலிங்கேஸ்வரர் சூப்பராக இருக்குல்ல. சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மலை மேலே ஏறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். தெரியுதுங்களா? இந்த மலை மேலே தான் எல்லாம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓம் நம சிவாய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சிவனை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஒளிப்பாறையை போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நந்தி எப்படி அழகாக இருக்கார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாறை மேலே போயிட்டுருக்கோம். வழி பார்த்திங்களா, வழி முன்ன ஒரு அண்ணா போயிட்டுருக்காரு. அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அவரே வழியெலாம் மாறிட்டுருக்குன்றாரு. பார்ப்போம் எவ்வளோ தொலைவு போகுதுன்னு. கொஞ்சம் தொலைவு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே அந்த கோயில் என்ன தெரியுதுங்களா, 1008 லிங்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மழை டைமில் பார்த்தீங்கன்னா எங்களை ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னாலும் 5 அடி 6 அடி இருக்கும் இந்த பில்லு பார்த்தீங்கன்னா. பாதி லெமன் கிராசிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் கிராசிங் பண்ணிட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த லெமன் கிராசிங் வந்தாச்சுனாலே உச்சியை வந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல்லும் மேலே தான் இருக்கும் பாருங்கள். நம சிவாய. போயிட்டே இருக்கார் சல்லுன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இதில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஒரு பில்லோட ஹைட்டு பார்த்தீங்களா, அவ்வளோ ஹைட்டு இருக்குது. ஆனால் மழை டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். வாங்க அப்படியே மேலே போகலாம். சரியாக இருக்குங்க ஃபுல்லாகவே அரை மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த மலை நினச்சேன், ஆனால் அந்த மலை கிடையாதான். இதுதான் போகணும்.
ஒரு அண்ணன் போனாரு, காலை காணோம். அங்கே பாறை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா 1008 லிங்கம் பார்த்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சுயம்பாக ஒரு உருவான இடம் அது. எனக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சிருந்தது. நான் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன், எல்லா மலையும் போயிருக்கேன். பட் ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ லிங்கம் ஒரே இடத்துல பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக லெமன் கிராசிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடம், இந்த லெமன் கிராசிங் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலை உச்சிக்கு வந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்க. வாவ், ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். அதுனா செடி தெரில அங்கங்கே. அதை பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செடி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி அந்த சைட்லலாம் இந்த மலையை பார்த்துருப்போம் நிறைய. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தொலை தான் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இந்த உச்சிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். ஃபைனலாக நம்ம கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரைக்கும் பாருங்களா, அந்த தட்டும் பாறை, அதில் சவுண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ, அந்த ஒலி வந்து பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெல் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை விட சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். மேலே தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓம் நம சிவாய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கால பைரவர் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காரு, நம்மளை பார்த்துட்ருக்காரு. தெரியுதுங்களா? ஒரு லைட்லேருந்து உட்காந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் நிழல்ல. நம்ம மேலே ஏறணும். மேலே ஏறுறது டஃப்பு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற முடியுமான்னு தெரில, பார்ப்போம். ஓம் நம சிவாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது, பார்ப்போம். ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, அதோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலை மேலே பாறையில் ஏறி கல் இருக்கா பார்க்கணும். கல் என்ன எடுத்துகிட்டு போயிடலாம் மேலே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, ஃபுல் வியூ தெரியுது. நம்மளை சுற்றி ஒரே மரம் செடி இது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அந்த பாறை மேலே வந்துட்டோம். இந்த பாறை பேர் பார்த்தீங்கன்னா ஒளிப்பாறை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சவுண்ட் ஒன்றி பாருங்கள். இதுதான் ஒளிப்பாறை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல எங்கே சவுண்டு அடித்தாலும் அந்த பாருங்கள் கேட்கும் பாருங்கள். இது கோயிலில் பெல் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்குது. முன்ன மேலே டீப்பாக போய் அடிக்கலாம். இது பாருங்கள், சவுண்டு பாருங்கள், அடிக்கிறேன் பாருங்கள். கேட்குதுங்களா? பா, சரியான டிஃப்ரெண்ட்டான சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். பா, பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு. இருங்க, வந்துட்டோம். இந்த ஒளி பாறை பார்த்தீங்களா, இந்த பாறையில் இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பாறையில் ஒரு சின்ன கல் அடித்தா கூட அவ்வளோ சூப்பராக சவுண்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மணி, கோயில் மணி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதை விட சூப்பராக கேட்குது. இந்த பாறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் இந்த இடத்துல பாருங்களேன், அடித்து அந்த இடத்துல பள்ளமாக ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பாருங்கள், வியூவை பாருங்களேன். இந்த கோயிலுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே வந்து அந்தளவுக்கு பரவாயில்ல. பட் எங்கேருந்து பார்த்திங்கன்னா வழியெலாம் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அங்கங்கே நடந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த மலை மேலே பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில், தேவையில்லாத குப்பைலாம் இருக்குது. வரவங்க கொஞ்சம் அந்த குப்பையெல்லாம் போடாதீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடம்லாம் இடம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு அமைதி ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். ஃபுல்லாக பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, ஃபுல் இழுத்துது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நல்லபடியாக நம்ம ஈஸ்வரரை பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1008 சிவன் லிங்கத்தை, அதாவது சுயம்பாக இருந்த லிங்கத்தை மேலே பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த 5 கன்னிகளை நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா முருகர் கோயில் பார்த்தோம், விநாயகர் கோயில், மேலே ஐயப்பர் கோயில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம லிங்கேஸ்வரரை பார்த்தோம். அது ஒன்றும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சிவனை பார்த்திங்கன்னா சின்ன மலையாக இருந்தாலும் ஏறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வேறு எந்த கோயில்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா ராவான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அண்ணாவோட டேப் எடுத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பையன் என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்கள். டேய், டேப் எங்கடா அந்த அண்ணா? அது எவ்வளோ அதை பார்க்காந்துருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வண்டியும் ஃபுல்லாக ஆட்டிய போகிறது இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவனே தான் எல்லா திருட்டுக்கும் இவன் ஒருத்தன் தான் காரணம். இங்கே வந்தீங்கன்னா தயவு சேர்ந்து சொல்கிறேன், வண்டியில் எந்த பொருளை வைக்காதீங்க. ஹெல்மெட்டு தூக்க முடியாது, அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் இவன். பாருங்கள், ஒன்றுமே தெரியாது, மூஞ்சி அடி வச்சுட்ருக்கான் பார்த்தீங்களா. டேப்பு ஃபுல்லாக அது பாருங்கள், அவர் வண்டியிலேருந்து டேப்பு தூக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. எவ்வளோ அசால்ட், என்னென்ன நம்மளை வெறுப்பேற்றுறான் பாருங்க. தம்பி, டேப் எங்கடா இருக்கு? கொஞ்சம் பார்க்குறானா பார்த்தீங்களா. கேடி பையன்.